ஆயிஷா வரல, நான் எப்பவுமே கரெக்டா ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ travel allowance, daily allowance, conveyance allowance, helper or assistant allowance, research allowance, uniform allowance. ஓகேவா? இப்போ இந்த அலவன்சஸ்ல வந்து இது எல்லாமே வந்து எக்ஸம்ட். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் வந்து any allowance granted to meet the expenditure on conveyance and performance of the duties of the office. So any allowance in relation to duties of the office வந்து எல்லாமே வந்து எக்ஸம்டா இருக்கும். ஆனா இப்போ ஒரு பேசிக் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனலுக்காக ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து டாக்ஸபிளா இருக்கும். ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னா அப்படின்னா அது வந்து எக்ஸாம்டா இருக்கும். ஓகே, அதுல சிலதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் டு லிமிட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க நீங்க பாக்குற இது இருக்கு இல்லையா, அலவன்சஸ், இதெல்லாம் ஸ்பெஷல் அலவன்சஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14 இந்த ஸ்ட்ரெச் எல்லாம். பட் இதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா actual amount received or actual expenditure incurred for that purpose. அதாவது 4000 எனக்கு ரிசீவ் ஆகுறது, அதுக்கான அமௌண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் வந்து 5000 வச்சுக்கோங்களேன். அப்பா இது ரெண்டுத்துல 4000 தான் வந்து எக்ஸம்டடா இருக்கும். நான் என்ன வந்து இன்கர் ஆயிருக்கேன், பட் எனக்கு வந்து எந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு அதுல எப்பவுமே கம்மியானது தான் அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்ன்றது எப்படி வரும்னா, any allowances which are made to meet the expenses in connection with education of children by whatever name called. Minimum of the following. அதாவது ஒரு சைல்டுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கூட சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் ஆஃப் 2 சைல்டு. அப்பனா எவ்வளோ, 2 சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன். புரியுதா? இது மினிமம் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். 2 சைல்டு ஒரு மாசம் 200 ரூபாய். ஓகேவா? actual amount received for each child to the maximum of 2 children whichever is less. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 month 1 child rupees 100 to the maximum of 2 children. இல்லைன்னா 1 child க்கு என்ன நான் ரிசீவ் பண்றேன், there is a maximum of 2 children, 1 childக்கு என்ன ரிசீவ் பண்றேன், ரெண்டுத்தோட மினிமம் வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாஸ்டல் அலவன்ஸ். அதே மாதிரி ஹாஸ்டல் அலவன்ஸ்க்கு 1 child 1 month 300 rupees. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 child 1 month rupees 300. ஆனா இதுவும் subject to the maximum of 2 children. ஓகேவா? 1 child 1 month rupees 300 subject to the maximum of 2 children or actual amount received whichever is less. For each child subject to the maximum of 2 children. இதெல்லாம் இப்போ தனித்தனியா குட்டி குட்டியா படிக்கிறோம்ல, ஒரு சம்மா இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? இப்ப பாருங்க, லல்லு சிங் received education allowance of rupees 80 per month for his first child, rupees 90 per month for his second child, and rupees 120 per month for his third child. He receives hostel allowance of rupees 1000 per month. None of his children are studying. Find the taxable children education allowance and hostel allowance if he opts for old regime. இது எல்லாமே old regimeல தான்.
நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஹாஸ்டல் அலவன்ஸ் ஓகேவா? ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபானா ஸ்டெப் 1. ஹாஸ்டல் அலவன்ஸ் சப்ஜெக்ட் டு 2 சில்ட்ரன். ஓகேவா? ப்ரொவிஷன் என்ன சொல்றது? ஹாஸ்டல் அலவன்ஸ்க்கு 1 child 1 month 300. கரெக்டா? ஸ்டெப் 2. அப்போ இந்த சம்ல எவ்வளவு சைல்டு? 3 சைல்டு இருக்காங்க. ஆனா 3 சைல்டுக்கு எக்ஸாம்பிஷன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ 2 சைல்டு எவ்வளவு மாசத்துக்கு? 12 மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 2 சைல்டு 12 மாசத்துக்குன்னா 2 into 12 into 300. ஸோ 7200. இதுதான் வந்து என்னது? எக்ஸம்ஷன். அதே மாதிரி ஸ்டெப் நம்பர் 2, எஜுகேஷனல் அலவன்ஸ் சப்ஜெக்ட் டு 2 சில்ட்ரன். 2 சில்ட்ரன் 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ? எஜுகேஷனல் அலவன்ஸ் என்ன படிச்சோம்டா? 2 சில்ட்ரன் 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ படிச்சோம்? ஆ சரி, இது வந்து எஜுகேஷனல் அலவன்ஸ். ஓகேவா? இது வந்து ஹாஸ்டல் அலவன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எஜுகேஷனல் அலவன்ஸ், இது வந்து ஹாஸ்டல் அலவன்ஸ். ஸோ இங்க எவ்வளவு சில்ட்ரன் இருக்கு? 2 சில்ட்ரன் சொல்லியிருக்காங்களா? இப்போ 2 சைல்டு ரூல் என்னன்னா 1 சைல்டு 1 மந்த் 300 rupees. இதான் ரூல். ஸோ அதே மாதிரி இங்க என்ன ரூல்னா 1 child 1 month 100. அப்ப 2 child 12 months 100னா எவ்வளவு வரும்? 2 into 12 into 100. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? எஜுகேஷனல் மந்த்ஸ் வந்து 80 per month for his first child, 90 per month for his second child, 120 for his third child. None of his children are studying. ஓ, யாருமே படிக்கலையா? இது கேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஆல் த சில்ட்ரன் ஆர் ஸ்டடிங்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். 2 சில்ட்ரன் இருக்காங்கல்ல, அப்போ 2 into 12 into 100. இந்த அமௌண்ட் தான் ஆக்சுவலா வந்திருக்கணும். 2400 தான் வந்திருக்கணும். ஆனா to since the children are not studying, okay, and 2 childrenக்கு தான் எஜுகேஷனல் அலவன்ஸ் வந்து அவங்க கொடுக்க முடியும் அப்படின்றதுனால டு அவைல் த ஹையர் டிடக்ஷன் இவங்க அவைல் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல இதை எடுத்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு 80 ரூபா, செகண்ட் சைல்டுக்கு இல்ல, இது ஆக்சுவலா இங்க தப்பா இருக்கு. இது வரக்கூடாது. ஒரே டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து ட்ரக் டிரைவர்ஸ் அலவன்ஸ்.
Any allowance granted to an employee working in any transport system to meet his personal expenditure. Okay, wow. During his duty performed in the course of running of such transporter. Minimum of the following shall be exempted. என்ன clause-na 70% of the allowance இல்ல 10,000 per month, whichever is minimum. Suppose if the assessee is in receipt of daily allowance na above allowance should be fully taxable. இது truck drivers ஓடுது. Transport allowance வந்து any allowance by whatever need called place of residence ல இருந்து place of duty க்கு போறீங்க அப்படின்னா the allowance is available to blind, deaf and dumb, orthopedically handicapped. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன exemptionனா actual amount received or 3,200 per month. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக் டிரைவர் அலவன்ஸ், இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஸோ ட்ரக் டிரைவர் அலவன்ஸ்க்கு வந்து 70% ஆஃப் அலவன்ஸ் ஆர் rupees 10,000 per month, whichever is less. இது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து actual amount received or 3,200 per month. whichever is less. இதுதான் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் ட்ரக் அலவன்ஸும். ட்ரக் டிரைவர் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ரெண்டு. அப்புறம் any allowances to government employees outside in India is wholly exempt from tax. See, government of Indiaவே அலவன்ஸோ பர்கசைட்ஸோ அவங்க வந்து இந்தியா விட்டு வெளியில பே பண்ற சர்வீசஸ்க்காக கொடுக்கறதுன்னா இட் இஸ் wholly exempted from tax. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து compensatory allowance. Compensatory allowance வந்து it's always exempt from tax. Compensatory allowance is always exempt from tax. Basic salary or allowance paid by the UNO to its employees are also not taxable. இந்த 105 பேஜ் நம்பர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபைட் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இது வந்து நம்ம salary டீடைல்டா போடுறோம்ல, அதுல ஏதாவது ஒண்ணு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எனி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் ஹில்லி ரீஜன்ல இருந்தது அப்படின்னா 800 பர் மந்த். அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சியாச்சின் ஏரியானா 7,000 பர் மந்த். ரொம்ப அபவ் ஹைட்ல இருக்கு 1000 மீட்டர்ஸ்னா 300 பர் மந்த். சி பார்டர் ஏரியா அலவன்ஸ் சொல்லுவாங்க, அது டிஸ்டர்ப்ட் ஏரியா அலவன்சஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அதாவது இந்த ஆல் மெஜாரிட்டி இந்த டிஃபென்ஸ் சைடு, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 1,300 பர் மந்த். இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லாம் 1,100 பர் மந்த். அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, சவுத் அந்தமான் அவங்கலாம் 1,050 பர் மந்த். எதுக்கு? ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ். காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இப்போ ட்ரைபல் ஏரியால இருக்கு. அதாவது ட்ரைபல் ஏரியாஸ்னா நம்ம மத்திய பிரதேஷ்ல கொஞ்சம், தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும். ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல் ஏரியாஸ்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு பர் மந்த்துக்கு 200 ரூபாய் வந்து அலவன்சஸ். there is exemption. ஹை ஆட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெரி ஹை ஆட்டிடியூட்னா 9,000 to 15,000 ஃபீட்னா 1,060 பர் மந்த். above 15,000 ஃபீட்னா 1,600 பர் மந்த். அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ், இப்போ அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ்னா மைன்ஸ் இருக்குல்ல, தோண்டி எடுத்து, இப்போ இந்த கேஜிஎஃப் படத்துல வருதுல்ல கோல்டு மைன்ஸ், அந்த மாதிரி வேறவர் இன் இந்தியானா ஒரு மாசத்துக்கு 800 ரூபாய் வந்து எக்ஸம்ட். இது எல்லாமே ஸ்பெஷல் அலவன்சஸ் நோட்டிஃபைட் பை த கவர்மெண்ட் ஆஸ் எக்ஸம்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு நாள் ஒன்னொன்னு படிங்கடா.
ஒரு நாள் காம்பன்சேட்டரி படிங்க, அப்புறம் முன்னாடி இருக்கிறத ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இது படிங்க, கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ் படிங்க, முன்னாடி இது ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நாள் ஒன்னொன்னு படிச்சீங்கனாலே போதும். ஓகேவா? ஐலாண்ட் அலவன்ஸ் டு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து அந்தமான நிக்கோபார் லக்ஷ்மதீப் ஐலண்ட்ஸ் 3250 per month. இது மட்டும் பிரிண்ட் எடுக்கிறீங்களா? ஓகேவா? பிரிண்ட் இன்னைக்கு எப்போ எல்லாரும் பிரிண்ட் ரெடி ஆவீங்க? மண்டே இன்னைக்கு ரெடி ஆயிடுவீங்களா பிரிண்ட்டுக்கு? சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. மண்டே இன்னைக்கு இந்த பிரிண்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. இது வரைக்கும் ஒரு வாட்டி நீங்க கோத்ரூ பண்றீங்களா புக்ல? கிளாஸ் முடிச்ச உடனே இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோமோ அது வரைக்கும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒரு சம்முக்கு போறோம். சரியா? சோ மித்ரா சம் படிக்கணும். ஒன்னொன்னா படிங்க. இங்க பாருங்களேன், டியர்னஸ் அலவன்ஸ் படிச்சுட்டு ஒரு பிரேக் விடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இங்க வந்து assuming he has opted for old regime சொல்லிட்டு சாரி क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் 75,000 per month. ஒரு மாசம் 75,000 னா அஸ்வினி 12 monthsக்கு எவ்வளவு கணா? 9 lakhs. ஓகேவா? 9 lakhs. குட். டியர்னஸ் அலவன்ஸ் 2000 per month. அஸ்வினி அப்ப 12 monthsக்கு எவ்வளவு? 24,000. ஓகே, இன்னர் காலம். இந்த 50% கன்சிடர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எங்க அது அப்ளை ஆகும்ன்றது மட்டும் நான் சொல்றேன். ஓகே, லேட்டரா. மித்ரா அடுத்தது படிக்கணும். சூப்பர். ஸ்ரேயா இது சொல்லுங்க ஸ்ரேயா. எஜுகேஷன் அலவன்ஸ் 1000 per month. ஒரு மாசத்துக்கு 1000, அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு? சூப்பர். அப்ப எக்ஸம்ஷன் ரூல் என்னடா எஜுகேஷன் அலவன்ஸ் ஓடுது? பார்த்து பார்த்து சொல்லுங்க, அர்ஜென்ட்டே இல்ல, பொறுமையா சொல்லுங்க. குட். அப்பனா சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 children, கரெக்ட்டா? இவங்க ஒரு சன்னு 3 டாட்டர், ஆனா அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது. அப்போ 100 into 2 into 12 2400. அப்பனா அலவன்ஸ் கம்பெனில கொடுக்கறது 12,000. இந்த ரூல் படி 2400 போச்சுன்னா 9600 தான் டாக்ஸபிள். இது எல்லாருக்கும் புரியுதா ஸ்ரேயா? எல்லாருக்கும் ஓகே, சூப்பர். அடுத்தது படிடா மித்ரா. ஓகே. ஹாஸ்டல் அலவன்ஸ் விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க கண்ணா. ஹாஸ்டல் அலவன்ஸ் 2000 per month. none of the children is sent to hostel. என்ன ஹாஸ்டல் அலவன்ஸோட ஒரு மாசம் 2000 ரூபாய்னா 12 மாசம் எவ்வளோ? வெரி குட். அப்ப வந்து எக்ஸாம்ஷன் ரூல் என்னடா ஹாஸ்டல் அலவன்ஸ்க்கு? வெரி குட். அதனால எக்ஸாம்ஷன் 300 into 2 into 12 7200. ஓகேவா?
So 24,000 minus 7,200, 16,800. Super, very good. மித்ரா அடுத்தது படிடா. ஒரே நிமிஷம் சொல்லும். இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 1000 per month சொல்றாங்கல்ல. இங்க வந்து டோட்டல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3000 இதுவாகிறது. ஸோ அலவன்சஸ் வந்து விட என்னோட மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கனால அந்த அலவன்சஸ் வந்து வில் கம் அண்டர் த ஃபுல் டாக்ஸ் பிராக்கெட். சரியா? 1000 into 12, 12,000 ஃபுல்லா நான் எடுத்துட்டுருவேன் அலவன்சஸ்க்கு. ஓகேவா? மெடிக்கல் அலவன்சஸ் வந்து 1000 per month. இவங்க டோட்டல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருந்தாலுமே அந்த மெடிக்கல் அலவன்சஸ் நம்ம ஃபுல்லா எடுத்துருவோம்னு சொல்றேன் டாக்ஸ் பில்க்கு. ஓகேவா? டிரான்ஸ் மித்ரா படிடா. மித்ரா இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறடா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்? சும்மா கெஸ் பண்ண, ஒன்னும் இதெல்லாம் தப்பா என்ன ஒண்ணும் இல்ல. Being used for office to resident and vice versa. அப்போ ஃபுல்லா டாக்ஸபிள். புரியுதா? So 1800 into 12 எவ்வளோ? 21,600. புரியுதா செல்லம்? புரியுதாடா? சோ எக்ஸம்ஷன் எதுவுமே கிடையாது, அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். சரியா? அடுத்தது படிடா. இங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Servant allowance is fully taxable. Okay, so servant allowance வந்து fully tax bracket குள்ள போயானும். சரியா? Okay, so servant allowance fully taxable 12,000. Good. அடுத்தது படிடா. City compensatory allowance ஞாபகம் இருக்கா? Fully taxable. City compensatory allowance fully taxable. அடுத்தது entertainment allowance 1000 per month. Entertainment allowance மட்டும் 1000 into 12, 12,000. Okay, அப்படியே எக்ஸ்டர்னல் இதுல வந்துரும். சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்லாம் அப்படியே அவுட் சைட் பிராக்கெட்ல வரும். ஆனா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்க்கு ஒரு இது இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப வரைக்கும் டாக்ஸபிள் இது. சரியா? அடுத்தது 3000 per monthனா இயர்லி எவ்வளவு வருது மித்ரா? 36,000. அசிஸ்டன்ட்க்கு எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? வருஷத்துக்கு எவ்வளோ? மைனஸ் 24,000. அதாவது அசிஸ்டன்ட்க்கு பே பண்ணிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் அலவன்ஸ்ல இருந்து அந்த பே டு அசிஸ்டன்ட் வந்து மைனஸ் பண்ணிடணும். So 36,000 minus 24,000 will give you 12,000. அடுத்தது படிடா. சூப்பர். So professional development allowance 24,000 2000 into 12 கொடுக்குறாங்க. ஆனா actual expenses வந்து for the purpose வந்து 8,000 per month. அப்ப என்ன ஆகிறது? ஜாஸ்தி ஆகிறது இல்ல? எக்ஸ்பென்சஸே ஜாஸ்தி ஆகிறது. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்ஸ் 2000 per month இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 24,000 less exemption 24,000. ஏன்னா
எக்ஸம்ஷனே வந்து என்னால 24,000 ரூபாய் வரைக்கும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் தான் நான் எடுத்து பண்ணி. ஆனா எனக்கு ஆக்சுவலா எவ்வளவு ஆகுறது ஒரு வருஷத்துக்கு? 96,000 ஆகுறது. அவ்வளோலாம் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப நான் 24,000 வரைக்கும் அந்த அலவன்ஸ்க்கு நான் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அப்பனா 24,000 less exemption is equal to nil. ஓகேவா? அடுத்தது மித்ரா அடுத்தது பண்றா. இங்க பர்றானம் வந்தாலே நீங்க வந்து திருப்பி 12 பண்ணாதீங்க. ஸோ போனஸ் 2,40,000 அவுட்டர் காலம். அடுத்தது வந்து கமிஷன் 9,000, ஃபீஸ் வந்து 5,000. ஸோ இது எல்லாமே we are preparing it in the old regime. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ 9 lakhs 2,40,000 9,000 5,000 இந்த அலவன்சஸ் எல்லாமே ஒரு குரூப்ல வந்து எக்ஸ்டர்னல் காலத்துல ஒன்று வந்துடணும். ஓகேவா? அந்த சம் போடலாமா? நீங்க எல்லாருமே போடுங்க சேர்ந்து. ஓகே, சம் போடலாம் வாங்க. 1 2 3 4 காலம்ஸ். சொல்லுங்க விஷிதா. எதுக்குண்ணா இதுவா? ம் இல்லடா, ஆனா இவங்க இந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் அலவன்ஸ்க்கு மட்டும் அசிஸ்டன்ட்டுக்கு நான் ஒரு 2,000 ரூபாய் பர் மந்த் சார்ஜ் பண்ணேன்னா அதை நான் எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். என் கையை விட்டு பைசா போடுறேன்ல அவனுக்காக, அதுக்காக அதை மட்டும் எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். சி வெறும்னா அசிஸ்டன்ட் அலவன்ஸ் 3,000 பர் மந்த் இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் ஃபுல்லி டாக்ஸபிள். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா என் கையை விட்டு பைசா அந்த அசிஸ்டன்ட்க்கு நான் கொடுக்குறேன்ல, அதை வந்து நான் எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். இந்த clause says இங்க பாருங்க, any allowance to meet the expenditure of the assistant or helper provided such helper is appointed for the performance of duties of an office இருக்குல்ல, allowance meeting or the helper is appointed for the performance of the officer, இது எல்லாமே fully taxable. ஆனா suppose any expenses whatever is incurred and I put my money from my hand to that assistant அப்படின்னா that amount can be claimed as an exemption. ஓகேவா? ஃபுல்லி இது எல்லாமே ஃபுல்லி வந்து எக்ஸம்ட் தான். இந்த ஸ்பெஷல் அலவன்சஸ் எல்லாமே ஃபுல்லி எக்ஸம்ட். சர்வெண்ட் அலவன்ஸ் மட்டும் இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஆனா நான் என் கையை விட்டு ஏதாவது அமௌண்ட் போட்டிருக்கேன், அவனுக்கு நான் அசிஸ்டன்ட் கொடுக்குறேன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ அலவன்சஸ் கமா டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து எக்ஸாம்ட்னு சொல்றேன்னா அது எதை நோக்கி இட் டிராவல்ஸ்னா the actual expenditure whatever is incurred also forms a predominant role for that அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் வந்து அதனால தான் இதை மேலோட்டமா டச் பண்ணிட்டு உங்களுக்கு சம் வரும்போது அப்படியே அலைன் பண்ணி சொல்லலாம்னு தான். ஓகேவா? இந்த சம் போடலாம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ போட ஆரம்பிங்க சம்ம. ஸோ பேசிக் ஃபுல்லி டாக்ஸபிள். ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம் நீங்க போட்டே இருங்க. இந்த ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute. ஸோ இது ஃபுல்லி டாக்ஸபிள், சாரி பர்டிகுலர்ஸ், இது ஃபுல்லி டாக்ஸபிள்,
டியர்னஸ் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். எஜுகேஷன் அலவன்ஸோட ரூல்ஸ் என்ன? ஒன் சைல்டு. பஷிதா, ரூல்ஸ் என்னடா எஜுகேஷன் அலவன்ஸ்? ஒன் சைல்டு, 1 month. ஹாஸ்டல். நீங்க போட ஆரம்பிங்க கண்ணா, நானும் போடுறேன்.
இங்க ரூல்ஸ் எழுதியிருக்கேன்டா. ஓகே, இப்ப சம் போடுறேன். 7 மார்க்ஸ் ப்ராப்ளம் கண்ணா இது.
12,98,000. ஏதாவது டவுட் இருக்காடா? போட்டீங்களா எல்லாரும்? இது ஃபுல்லா புரியுதா? ஸோ நான் ரூல்ஸ் மேல போட்டிருக்கேன். ஓகேவா? ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் கீழே ஆன்சர் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, சொல்லித்தரேன். டவுட் இருக்காடா இருக்காது? எல்லாரும் முடிச்சிட்டுங்க. இல்லடா, ஆக்சுவலா இஃப் எக்ஸ்பென்சஸ் எக்ஸீட்ஸ் அலவன்ஸ்னா the exemption will be the allowance itself. அதாவது 40,000 ரூபாய் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. ஒரு அலவன்ஸே ஒரு 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கடா. ஆனா நீங்க கைவிட்டு போட்ட பைசா வந்து 75,000 வச்சுக்கோங்களேன். அது வந்து இதுல வந்து டைரக்ட் டாக்ஸ் லால வந்து அது பர்மிட் ஆகாது. என்னோட கட் ஆஃப் பெஞ்ச் மார்க்கே நான் உனக்கு ஃபெசிலிட்டின்னு கொடுக்கறதே 40,000 ரூபாய் தான். நீ ஒண்ணு அதுக்கு கீழே எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்த அப்படின்னா ஓகே, நீ அதை வந்து எக்ஸம்ஷனா எடுத்துக்கலாம். ஜாஸ்தியா இருந்ததுன்னா அலவன்ஸே உனக்கு எக்ஸம்ஷனா டர்ன் அவுட் ஆயிடும். அதான் நான் போட்டிருக்கேன். இட் இஸ் fully exempted, fully taxable if expenses exceeds the allowance, then exemption will be your allowance. அடுத்த சம் போலாமாடா? எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சூப்பர். illustration 13. இப்போ இப்ப நான் ஓல்டு ரிஜிம்ல எல்லாத்தையும் சொல்லி தரேன்னா அந்த இந்த ரிஜிம் அப்புறம் பார்க்கலாம், ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. பேசிக் salary 52,000. 52,000 into 12 வந்து 6,42,000. 6,24,000. ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்னஸ் அலவன்ஸ் 23,000 into 12. டியர்னஸ் பே வந்து 1000 into 12, 12,000. ஃபீஸ் வந்து 50,000 per month. சாரி, per annum. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 15,000 ரெண்ட் பெய்ட் ஃபார் கொல்கத்தா ஹவுஸ். ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க, கொல்கத்தா மெட்ரோ சிட்டியா நான் மெட்ரோவா? குட். அப்பனா அப்பனா 50% ஆஃப் salary கரெக்டா? ஸோ சி இப்போ தனித்தனியா பார்த்தோம்ல கண்ணா. பென்ஷன், கிராஜுட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட், ஹோட்டல் அலவன்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், சிசிஏ, ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏ, குட்டி குட்டியா தனித்தனியா ப்ரொவிஷன்ஸ் நான் எடுத்துட்டே வந்தேன்ல. இனிமேல இருந்து எப்படி டிராவல் பண்ணுவீங்கன்னா எல்லாமே கிளப்டா இருக்கிற மாதிரி நம்ம சம் போட ஆரம்பிக்க போறோம். சரியா? ஸோ வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம், டைப் 2 ப்ராப்ளம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ நீங்க அந்தந்த ப்ரொவிஷனை அந்தந்த டைம்ல ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணலாமா? இதுல இருந்து ரீகலெக்ட் பண்ணலாம்.
இப்போ வந்து பேசிக் ஆல்ரெடி ஃபுல்லி டாக்ஸபிள், டியர்னஸ் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், டியர்னஸ் பே ஃபுல்லி டாக்ஸபிள். இப்போ அடுத்தது என்னது? ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் இல்லையா? ஸோ ஹெச்ஆர்ஏக்கு வந்து ஹெச்ஆர்ஏக்கு என்ன ப்ரொவிஷன்? மெட்ரோவா இருந்ததுனால என்ன அர்த்தம்? ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. குட். salary in the case of HRA என்ன கண்ணா? salary ஓகேவா? ஸோ இதுல எது இருக்கோ which will be exempt, exemption வந்து minimum of 3, கரெக்டா? ஸோ அதை அப்ளை பண்ணி இந்த போட்டுறீங்களா? 1,80,000 இருந்து இது போட்டிங்கன்னா 1,48,000 வரும், 31,200. இந்த பார்ட்டு யாருக்கு புரியல? புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லிடுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. இந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஒரு சம்மா பண்ணினீங்கடா, ஞாபகம் இருக்கா? அது எம்சிக்யூல கேட்பான். இப்போ இந்த மாதிரி ஃபுல் சம் வந்து 7 மார்க். இந்த பார்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ப்ரொவிஷன் அப்ளை பண்ணி போடுறது யாருக்கும் டவுட் இல்ல? குட் குட், வெரி குட். அப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல கண்ணா, ஒரே ஒரு சைல்டு தான் வச்சிருக்காங்க, அதனால பிரச்சனையே இல்லை. 1 child 1 month 100 rupees, அதை அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஹாஸ்டல் அலவன்ஸ் என்ன? 1 child 1 month 300 rupees, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் அலவன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லி டாக்ஸபிள். ட்ரெஸ் அலவன்ஸ் என்ன? ஃபுல்லி டாக்ஸபிள். அப்புறம் யூனிஃபார்ம் அலவன்ஸ் வந்து 2,000 per month. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கிறதுனால 1000 into 12, ரிமைனிங் தான் டாக்ஸபிள். யூனிஃபார்ம் அலவன்ஸ் சொல்லுமா? லிஸ்ட் பண்றோங்கணுமா? ஓ சாரி 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 சாரி, ஆமா ஆமா ஆமா, கரெக்டரா? சில்ட்ரன் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் செல்லம். தேங்க்யூ, நோட் பண்ணல. யாரா வராங்க இப்போ? ஐஷா. ஐஷா, குட் ஈவினிங் ஷம். ஆ, ஏதோ விட்டுருச்சுன்னா சொல்லுங்கண்ணா, இன்கார்பரேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் ரெக்கனராக போட்டு கொடுத்துட்றேன், ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐஷா வீடியோ பாடுறா, ஃபுல்லா புரிஞ்சிரும்டா ஐஷா உனக்கு, ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஓகே. அப்புறம் வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ் பார்த்துட்டோமா? டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் எக்ஸம்டட். டிஃபன் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 per month. டிஃபன் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் ஹர் ஓன் எஜுகேஷன், ஓன் ஸ்டடிக்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஆனால் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கண்ணா. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சம் போட்டுறீங்களா, ரூல்ஸ் பேஸ் பண்ணி? ஸோ ஐஷா, நான் வந்து இந்த ப்ரொவிஷனு அதோட ரூல்ஸ் பக்கத்துல எழுதியிருக்கேன் ஒன்னொன்னத்தோடது, சரியாடா? என்னோட வீடியோ பார்த்தேன்னா உனக்கு இது ஒவ்வொன்றத்தோட ட்ரீட்மெண்ட் எதனால இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளீனாக புரிஞ்சிடும்.
சூப்பர். ஆ இப்ப வந்து ஒருவேளை இந்த சோனல் இருக்காங்கல்ல, சோனல். அவங்க இப்ப இந்தியன் சிட்டிசன் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால இந்த கால்குலேஷன் பண்றோம் நம்ம. ஒருவேளை சோனல் வந்து இஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? எல்லா அலவன்சஸ் வாட் எவர் பெய்ட் யுவர் பை த கவர்மெண்ட் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட். புரியுதா கடமா எல்லாருக்கும்? சோனல் வந்து கொஸ்டின் படிச்சு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அச்சச்சோ, அதை நான் மறந்து போயிட்டேன். சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவங்க வந்து கவர்மெண்டா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? இன் இந்தியானா இது எல்லாமே இதை ஃபாலோ பண்ணோம். அவுட் சைட் இந்தியானா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஓகேவா? இதுமா? ஆமாமா, இது எழுதினா இது எழுதினா 7 மார்க். எழுதினா 7 மார்க். 7 மார்க்ஸ். இது ஜஸ்ட் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா, but it's an government employee but working outside India. Allowances paid to the government or exempted under section 10 subsection 7 எழுதினீங்கன்னா 7 மார்க். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பெனிஃபிட்ஸ். மோட்டார் கார் ஃபெசிலிட்டி, டொமஸ்டிக் சர்வெண்ட், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஒரு குட்டி அப்டேட் பண்ணிடுறேன். இதுவும் முடிஞ்சதுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க கண்ணா, இந்த பாட்டும். ஓகே, பிரிண்ட் அவுட் நீங்க சின்ன நோட்ல எழுதினாலும் சரி, எனக்கு என்னமோ ஐ ரெக்கமெண்ட் பிரிண்ட் அவுட் ஃபார் திஸ். சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிஎஃப் பர்குசைட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அவ்வளவுதான்டா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 14 வரைக்கும் முடிச்சுடுங்க. சரியா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காடா? அந்த ஒரு சம்மந்தம் தவிர வேற யாருக்காவது? ஆயிஷா, நீங்க ரெக்கார்டிங் பாருங்க கண்ணா. அப்படி ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். வர்ஷிதாவும் ஸ்ரேயாவா ரெண்டு பேர் ரிட்டைன். அக்ஷயா ஓகே இல்ல செல்லம்மா இது வரைக்கும்? மித்ரா ஏதாவது டவுட் இருக்காடா? போட்டுட்டு சொல்லா, போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸ்ரேயா, ஓகே ஸ்ரேயாக்கு தான் டவுட் இருக்கு. விஜயலட்சுமி போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கண்ணா, ஏதாவது டவுட்னா. வஷிதாவும் ஸ்ரேயாவும் ரிட்டைன் ஆறாங்க. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேனா? அஸ்வினி, உங்களுக்கு என்னடா டவுட்? ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகே சொல்லம். சரிடா, ஃபைன் ஃபைன், தேங்க்யூ. தேங்க்யூ ஆயிஷா, தேங்க்யூ அஸ்வினி. ஆ ஆ விஜயலட்சுமி தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ. சொல்லுடா ஸ்ரேயா. ஆ ஒரு நிமிஷம். சொல்லுங்க, லீவ் என்கேஷ்மெண்ட் எந்த சம்மா இதுவா? 96ஆ? உங்களுது எந்த டிஃப்ரெண்ட்? உங்களுது எந்த டிஃப்ரெண்ட்?
இதுவாடா? ஓகே. இந்த கொஸ்டின்ல கேக்குறீங்களா? ஓகே. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்களேன் கண்ணா. சாரி. எனக்கு உன்னோட கொஸ்டின் புரியலையேடா. சாரி, திருப்பி சொல்லுங்களேன். எது எது ஆ, அதாவது மார்ச்சுக்கு ஆ, ஆகஸ்ட்க்கு 10 டேஸ், ஜூலைக்கு அந்த மாதிரியா? ஓகே. இப்ப வந்து இப்போ இந்த 10th ஆகஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கல்ல கண்ணா? 10th ஆகஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆறாங்க. நம்ம கிளாஸ் படி என்னன்னா, அந்த 10th ஆகஸ்ட் முன்னாடி 10 மந்த்ஸ் வந்து கால்குலேஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? ஸோ ஸோ 10th ஆகஸ்ட்லேருந்து அப்படின்னா லெட்ஸ் 10th ஆகஸ்ட் 1 2024 டு அப்படியே ப்ரீவியஸ் மந்த் 10/07/2024. ஓகே. அப்புறம் 10 4 டு இப்போ எப்படிடா கேட்கறது? இப்போ 10/06/2024, 10/06/2024 டு 10/2024, 10 இல்ல இப்படி எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா. இப்போ 10த்னா கரெக்டா அந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து 2024 அது. ஓகே. ஸோ 10 மந்த்ஸ் கணக்கு வச்சிருக்காங்க. இந்த அக்டோபர் உங்களுதுல 22 இருக்கா? 22. பிகாஸ் இயர்னால. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ உங்க புக்ல 22 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்க அக்டோபர் மாசம் ஒரு 10 நாள்ரா. ஒரு நிமிஷம். ஸோ இந்த 10 நாள் கண்ணா, 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த 10 நாள் ஆகஸ்ட்ல போயிடுறதா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜூலை ஃபுல் மந்த் வந்துடுது. இது ஒரு மாசம் ஃபுல்லா கணக்கு வந்துடுது. இது 2 மாசம், இது 3 மாசம், இது 4 மாசம், இது 5 மாசம், இது 6 மாசம், இது 7 மாசம், இது 8 மாசம், இது 9 மாசம். இதுதான் வந்து அந்த 10வது மாசம். கரெக்டா? ஆனா இந்த 10வது மாசத்துல ஆல்ரெடி வந்து 10 நாள் போயிடுறது இல்ல அந்த ஆகஸ்ட்ல.
ஒரு 10 நாள் போயிடுறது. அப்ப 10 நாள் போயிடுறதுன்னா, 31 மைனஸ் 10 எவ்வளோ? 21ஆ? ஸோ அந்த 21 டேஸ் தான் இங்க 21ன்னு போடுறாங்க. புரியுதா? ஆ, ஆ 21 டேஸ். உங்களுதுல வந்து இங்க என்னன்னு இருக்கு? அக்டோபர் 24ஆ? 2 இருக்கு. ஓகே. உங்களுதுலயும் நான் சொல்றேன். ஸோ உங்களுதுலயும் இதே தானாக்கண்ணா? ஆகஸ்ட் 20 இதுதானா? ஸோ இங்க ஒரு 10 நாள் வருது இல்லடா? இந்த 10 நாள் அப்படியே வச்சுக்கோங்க. ஆகஸ்ட்ல அப்படியே 10 நாள் வச்சுக்கோங்க. ஓகே. ஹலோ. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், 6 மாசம், 7 மாசம், 8 மாசம், 9 மாசம் ஃபுல்லா வந்துருதா? 10 நாள் ஆயிடுச்சா? அப்போ 31 மைனஸ் 10 என்ன? உங்களுக்கு இல்ல என்ன இருக்கு? 22 இருக்கா? லீப் இயர். சாரி, சாரி. லீப் இயர்டா, மறந்து போயிட்டேன். சாரி. ஸோ எங் என் 24ல வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும் கண்ணம்மா. ஓகேவா? அதாவது என்னோட 24ன்னா பிப்ரவரியில அந்த ஒரு மாசம்ன்றது வந்து லீப் இயர் 1 டே ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுதுல 22 இருக்கு. எனக்கு 1 டே கட் ஆகுது. 21 டேஸ்ன்னு இருக்கு. ஏன்னா 24 பிப்ரவரி 24ல ஒரு நாள் ஜாஸ்தியா வந்துருதுல்ல. அதனால இங்க ஒரு நாள் கட் ஆகுது. புரியுதா? புரியலையா? கன்ஃபியூஷனா இருக்கா? ஒரு நிமிஷம். என்னோடது 21 டேஸ் செல்லம். 21 டேஸ் எப்படி வந்ததுன்னா, சி ஆ 10/21 ஒரு நாள் மட்டும் எப்படின்னா, லீப் இயரா இருந்ததுன்னா இங்க ஒரு நாள் ஜாஸ்தியாகும் கண்ணா. ஓகேவா? 22 டேஸா வரும். சி இப்ப வந்து எனக்கு வந்து லீப் இயர் இல்லைன்னா 22 டேஸ் வரும். லீப் இயர் இருந்ததுன்னா 21 டேஸ்ன்னு வரும். ஏன்னா எனக்கு வந்து 2023 24ன்றது வந்து என்னோட லீப் இயர்ல. இந்த பார்ட் வந்து லீப் இயர்னால அந்த ஒன் டே இங்க காம்பன்சேட் ஆகி கம்மியாகிறது. லீப் இயர் இல்லாததுனால உங்களுக்கு வந்து அது வந்து 22 டேஸ்ன்னு காமிக்கிறது. அதான் டிஃபரன்ஸ். ஆனா இன்னொன்னு ஒன்னேன்னு சொல்றேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த ஒன் டேல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்க நோட் எழுதிடலாம். பீயிங் the realistic assumption வந்து since it's a leap year we have considered வந்து 22 days. Since it's a leap year we have considered 21 days. Since it's non leap year it is considered 22 days ன்னு எழுதிடலாம் assumption. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே 22 டேஸ்ன்னு போட்டாலும் தப்பு கிடையாதுடா. ஏன்னா இது எல்லாமே நம்பர் ஆஃப் மந்த்ஸ் தான் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். டேஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் டேஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் டேஸ் இப்போ வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் பர்டிகுலரா சொல்றாங்களா? 182 டேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனா அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ஆனா இது மந்த்ஸ் கணக்கு தான். ஸோ அதனால ஒன் டே ஒன்னு இதுவாகி கம்மியானாலும் தப்பெல்லாம் போட மாட்டாங்க. ஓகேவா? சி இதுல வந்து தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் ஃபார் ஒன்லி ஆவரேஜிங்க. ஆவரேஜ் தான் பண்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ம். ஆ, ஆ. ஓ! சரி, 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 சரி. ஓகே, ஓகே. ஆமா 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. புரியுது. ஓ! நோ ப்ராப்ளம். பரவால்ல. ஏன் லூஸ் மாரிலாம் சொல்றீங்க? எல்லாருக்கும் டவுட் வரும். ஓகே. வேற என்ன செல்லம்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஓகே செல்லம். தேங்க்ஸ் கண்ணா. வஷிதா நீங்க சொல்லுங்க கண்ணா. வஷிதாக்கு குழப்பறதா? என்னடா அது? ஓகே. ஸ்ரேயா லீவ் ஆயிக்கோங்க கண்ணா. பை பை. தேங்க்ஸ். தேங்க்ஸ். என்ன டவுட்? இப்ப வந்து 20 இப்போ